ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த சபை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எப்படி இருக்கீங்க? ஆமென். கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன். ஆண்டவருடைய தயவு கிருபை நம்மை இம்மட்டுமாய் நடத்தி கொண்டிருக்கிறது. பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திருப்புவோம். யாத்திராம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராம் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டிலே 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், கடந்து வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், நான் இருக்கிறேன். அல்லேலூயா. ஐ ஆம் வித் யூ. நான் உன் கூட இருக்கிறேன். ஐ ஆம். மோசே கேட்குறான், ஆண்டவரே உங்கள் நாமம் என்ன? ஆண்டவரே, நான் பார்வோன் இடத்துல போய் ஜனங்களை விடுவிக்கணும்னா அவங்க என்ன ஆண்டவர் சொல்லுவாங்க? யார் அனுப்புனான்னு சொல்லுவாங்க? உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு ஆண்டவர் சொல்ல, இருக்கிறேன். அல்லேலூயா. பக்கத்தை கைப்பிடிச்சு சொல்கிறேங்க, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களும் உன் கூட இருக்கிறேன். சொல்லுங்க, இருக்கிறேன். எல்லாரும் உச்சரிங்க, இருக்கிறேன். இந்த நாள் இந்த பகலிலையும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நாளைக்கு உங்கள் கூட இருப்பார். அடுத்த மாதம் உங்கள் கூட இருப்பார். எத்தனை வருடங்கள் ஆனாலும் சொல்கிறாரு, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். இது ஒரு அதிகாரமுள்ள வார்த்தை. மிகப்பெரிய தேவன் நம்ம இன்னைக்கு தேவைகளை குறித்து, வியாதியை குறித்து, பிரச்சனையை குறித்து, சில போராட்டங்களை நினைச்சு நம்ம பயப்படுறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் இருக்கிறேன். பாருங்க, கர்த்தர் நம்ம கூட இருந்தார்னா இருக்கிறாரு. இருக்கிறேன்னு சொல்லுகிறவர் என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். பாருங்கள், 10வது வசனம் வாசிக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதை நாம் இன்னும் விசுவாசிக்காமல் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ திகையாதே, நான் உன் தேவன். நீ என்ன காரியத்தை குறித்து திகைத்து கொண்டிருக்கிறாயோ, ஆண்டவர் சொல்ல, நீ திகையாதே. ஆண்டவர் இருக்கிறேன்னா என்ன, எதுக்காக இருக்கிறாராம்? நமக்கு உதவி செய்யும்படி இருக்கிறாராம். அந்த வசனத்துடைய முழு பகுதி பாருங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்துவதற்காக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் முதல் பாயிண்ட், நான் உன்னை பலப்படுத்துவேன். ஹோ ஷாக்கா லாபா லாபாலா. நான் உன்னை என்ன செய்வேன்? பலப்படுத்துவேன். ஒரு ஊழியக்காரரை நான் அறிவேன். அவருக்கு சில சரீரத்தில் திடீர்னு ஒரு பலவீனம் ஆயிடுச்சு. என்ன செய்யலாம், நாளைக்கு ஆராதனைக்கு எப்படி போவ, என்ன பண்ண அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தாராம். காலைல எழுந்திரிச்சு அப்படியே ஜெபம் இருக்கும்போது ஆண்டவர் அவர் நடந்துட்டு தான் இருந்தாராம். திடீர்னு அவர் கையை ஆண்டவர் கை பிடித்ததான். அல்லேலூயா. அப்போது என்ன நடந்துச்சுன்னா, கர்த்தருடைய அபிஷேகம் அவர் மேலே இறங்கினதான். நான் உன்னை பலப்படுத்துவேன். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியான சொல்கிறாரு, நமக்கும் கூட, நம்ம சபைக்கும் கூட, உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறாரு, இந்த கையை அப்படி பிடிக்கிறாரு. ஹல்லேலூயா. நான் உன்னை பலப்படுத்துவேன். நீங்கள் எந்த காரியத்தில் சோர்ந்து போயிட்டீங்களோ, எந்த விஷயத்தில் நீங்கள் விசுவாசத்தை தடுமாறி கொண்டிருக்கீங்களோ, எந்த காரியம் உங்களால் முடியலையோ, ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை பலப்படுத்துவேன். ஹல்லேலூயா. நான் உன்னை என்ன செய்வேன்? பலப்படுத்துவேன். பக்கத்தை கைப்பிடிச்சு நல்லா அமைக்கி பிடிச்சு சொல்லுங்கள், உங்களை கர்த்தர் பலப்படுத்துவா. கர்த்தர் சொல்றாரு, நான் இருக்கிறேன்னா எதுக்காக இருக்கிறேன்னு தெரியுமா? நான் உன்னை பலப்படுத்துவதற்காக இருக்கிறேன். அதே வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன். சகாயம் என்ன தெரியுமா? உதவி பண்ணுவதற்காக ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த காலவேளை ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு இருக்கிறேன்டா. அல்லேலூயா. எதுக்கு இருக்கிறேன்னு தெரியுமா? உனக்கு உதவி செய்வதற்காகவே இருக்கிறேன்.
அதான் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு உதவிகள் வரும். கர்த்தர் என் கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் ஏன் வாக்கு பண்ணியிருக்கிறார்னா எனக்கு உதவி செய்வதற்காக இருக்கிறேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் நமக்கு ஒரு ஒத்தாசை உண்டுங்க, நமக்கு உதவி உண்டு. அதனால தான் அவன்கிட்ட சொல்லி நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன். முதல்ல உன்னை பலப்படுத்துவதற்காக நான் இருக்கிறேன், உனக்கு உதவி செய்வதற்காக நான் இருக்கிறேன், அடுத்து உன்னை தாங்குவதற்காக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உன்னை தாங்குவதற்காக. அப்படி ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது என்ன ஆகுன்னா, நம்முடைய பிரச்சனைகள், வியாதிகள், பற்றாக்குறைகள், சோர்வுகள், நமக்கு எதிராக வருகிற சத்துருடைய அம்புகள் எல்லாம் என்ன ஆகுனா, அடுத்த வருஷம் சொல்லுது, இதோ உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெக்கி லட்ச அடைவார்கள், உன்னோட வழக்காடியவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள், உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். அல்லேலூயா. ஆண்டவர் மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஜீசஸ் என் கூட இருக்காங்க. உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உன்னோடன கூட இருக்கிறேன். எதுவும் அவர் ஏற்றுக்கொண்ட ஒரு காரியத்துக்காக அவர் நம்மளை விட்டு விலகுவதே இல்லை. அதெல்லாம் கிறிஸ்துவான மகிமை நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று அறிகிறார். இங்கே ஆண்டவர் சொன்னார், உன் கூட நான் இருக்கிறதுனால பிரச்சனையை நீ தேடியும் காணாதிருப்பாய், உன்னுடைய வியாதியை தேடியும் காணாதிருப்பாய், உன்னுடைய சோர்வுகளை நீ தேடியும் காணாதிருப்பாய், உன்னுடைய கஷ்டத்தை நீ தேடியும் காணாதிருப்பாய். பாருங்கள், வேத வசனம் சொல்லுது பாருங்கள், உன் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு நான் உதவி செய்வேன், நான் உன்னை தாங்குவேன். இங்கே ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எதுக்காக இருக்கிறேன்? இருக்கிறேன் என்பது அவருடைய நாமம். அவருடைய பேர் என்ன? ஆண்டவர் மோசே கேட்குறான், இருக்கிறேன். அல்லேலூயா. இது நம்ம வாழ்நாளிலிருந்து ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிறேன் என்ற வார்த்தையை நீ நம்புவா என்றால் இந்த இடத்துல நீ எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் நீ ஒன்று நம்பணும், ஆண்டவர் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கார். இந்த பிரச்சனை நடுவில் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நான் உனக்கு துணை நிற்கிறேன். பாருங்க, அதுக்கடுத்து பார்த்து எதுக்காக நிற்கிறாராம், எதுக்காக துணை நிற்கிறாராம்? யாக்கோப்பு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போர் அடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக மாக்குவேன், நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்ப. எதற்காக ஆண்டவர் நம்ம கூட இருக்காருன்னா, நம்மளை ஒரு மிஷினாக மாற்ற போகிறாராம். அல்லேலூயா. அந்த மிஷினுக்குள்ளே பாருங்கள், ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா தவிடு பொடி ஆகிடும். அல்லேலூயா. ஒரு மைட்டி மேன் ஆய், மைட்டி கேர்ள் ஆய். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு ஆண்டவர் வச்சுல, நான் உனக்கு உதவி செய்யும்படி உன் கூட இருக்கிறேன், உன்னை பலப்படுத்தும்படி உன் கூட இருக்கிறேன், உனக்கு வருகிற பிரச்சனையெல்லாம் ஒன்றும் காணாமல் போகுவதற்காக அவன் கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், எபிரேயர் நிருபத்தில் 13வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறாராம். இருக்கிறேன் என்று மோசேயை பார்த்து சொன்ன தேவன் இன்றைக்கி நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும், இது மட்டும் சொல்லுங்க, இன்றும் அவர் மாறாமல் இருக்காரு. இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல இருப்பார் என்றால் என்ன நடக்கும் என்பதுதான் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே வேத வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து உங்களை ஆவியுடனே கூட இருக்கிறார். கிறிஸ்துவான மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே உலகத்திற்கு உங்களுக்குள் இருக்கிறவர் பெரிய. இப்போ இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்கே இருக்கிறாரு? ஆவியில் இருக்காரா, ஆத்துமாவில் இருக்காரா, சரீரத்தில் இருக்காரா? ஏன்னா மனசில் இருந்தால்
மனசில் நம்ம திடீர்னு கவலைப்பட்டுரும், திடீர்னு டென்ஷன் ஆயிரும், திடீர்னு கோவப்பட்டுரும், திடீர்னு சந்தோஷமாயிரும். அதனால தான் நம்முடைய ஆவி தான் ரட்சிக்கப்பட்டிருக்குது. கிறிஸ்துக்குள்ள ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவையெல்லாம் எங்கே பழையவையெல்லாம் ஒளிந்தன? மனசில் இல்லை, சரீரத்துலேயும் அல்ல, ஆவியில் தான். பிரேசலா. இப்போது கிறிஸ்து நம்முடைய ஆவியுடனே கூட இருக்கிறார். பிதாவாகி தேவன் நம்ம ஆவியுடனே கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஆவியுடனே கூட இருக்கிறார். உங்கள் ஆவி மனிதன் தான் உண்மையான மனிதன். அல்லேலூயா. இந்த உண்மையான மனிதன் எப்படி இருக்கான் தெரியுமா? அப்படியே களி கூர்ந்து கொண்டிருக்கிறான். உண்மையான மனிதன் ஐஸ்வர்யவானாக இருக்கிறான். உண்மையான மனிதன் ராஜாவை போல இருக்கிறான். ஏன்னா இவன் யாருடைய இதில் இருக்கான் தெரியுமா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இதுக்கு நடுவில் இந்த பிதா பரிபூர்ணமானவர். அவருடைய பரிபூர்ணம் எல்லாம் இயேசுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ இயேசு கிறிஸ்துடைய பரிபூர்ணம் எல்லாம் இயேசு கிறிஸ்து பாருங்க. நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், இப்போ தூரத்துலேருந்து வராங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு சித்தப்பா உண்டு. அவங்க அந்தமானில் இருக்கும்போது நிறைய வாங்கிட்டு வருவாங்க. ரொம்ப தூரமாக இருந்தவங்கன்னா நிறைய என்ன செஞ்சுட்டு வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். பாங்க, சின்ன பிள்ளை நிறைய வாங்கிட்டு வாங்க. இப்போது இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்ட உடனே அவர் எப்படி உங்களுக்குள்ளே வராருன்னா நிறைவோடு வராரு. ஹல்லேலூயா. நிறைவோடு. சுகம் வேணுமா தாரேன், உனக்கு ஆவிக்குரிய நன்மை வேணுமா தாரேன், வரங்கள் வேணுமா தாரேன், பணம் வேணுமா தாரேன், உனக்கு எல்லாம் எல்லாமாக நிறைவோடு இயேசு நம்முடைய ஆவியில் வந்து இருக்கிறார். பிரேசலா. ஆனால் நம்ம மனசுலேயே, நம்ம சரீரத்திலேயே, நம்ம குடும்பத்திலேயே, நம்முடைய வேலை ஸ்தலத்தில், நம்ம காரியத்தில் நம்ம குறைவுள்ளவராக இருக்கிறோம். அப்போ நிறைவான இயேசு எனக்குள் இருக்கிறார் என்று நம்ம விசுவாசிக்கலை. அதுதான் பிரச்சனை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் விசுவாச தேவ மகிமையை. அல்லேலூயா. இப்போ உங்களுக்குள்ள இயேசுவே, நீங்கள் ஆண்டவரே என் உள்ளத்துக்குள்ளே வாங்க, என் பாவத்தை மன்னிங்க, நான் உங்களை இரட்சகராக உங்களை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள என்றைக்கு நம்ம சொன்னோமோ அன்றைக்கே பரிபூர்ணமான இயேசு உள்ளே வந்து விட்டார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சம் உதித்தது. உங்கள் ஒவ்வொருக்குள்ளும் வெளிச்சம் உதித்திருக்குதுங்க. இருள் கிடையாது. அல்லேலூயா. இருள் என்பது பிசாசுடைய கிரியைகள், கவலை, வேதனை எல்லாம். ஆனால் நம்ம இந்த மனசில் வந்து நம்ம ஆவியில் என்ன இருக்கிறது, வசனத்தில் என்ன இருக்குது நம்ம தெரியாமல் நம்ம எதை எண்ணிக்கொண்டிருக்கோம் தெரியுங்களா? காண்கிற காரியத்தையே நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ உங்களுக்குள்ளே வந்த இயேசு குறைவாய் வரவில்லை, நிறைவாக இருக்கிறார். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், எனக்குள்ள இருக்கிற இயேசு நிறைவான இயேசு, குறைவானவர் அல்ல. எனக்குள்ள இயேசு நிறைவாக இருக்கிறார். எத்தனை பேர் இயேசு நிறைவாக இருக்கிறார்? இப்போ உங்களுக்குள்ள இயேசு இருக்காரா? இப்போ நேற்றும் இன்றும் என்றும். அப்போ இன்னைக்கு இயேசு உங்களுக்குள்ள இருக்காரா? அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அல்லேலூயா. நான் திரும்ப கேட்பேன், மறந்துடக்கூடாது. இயேசு உங்களுக்குள்ள இருக்காரா? எப்படி இருக்காரு? அப்போ நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்குங்க. இயேசு எனக்குள்ள இருக்கிறா. இயேசு எனக்குள்ள இருக்கிறா. நிறைவான இயேசு. இப்போது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 3 ஆண்டு ஊழியம் செய்தார். ஊழியம் செய்த போது இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய தாயையும் ஒரு கல்யாண வீட்டுக்கு அழைச்சாங்க. அல்லேலூயா. நீங்கள் இந்த செய்திக்கு அப்புறம் நீங்கள் வேலைக்கு போனாலும், இல்லை காலேஜுக்கு போனாலும், ஸ்கூலுக்கு போனாலும், எங்கே போனாலும் ஒன்று நினச்சிக்கூட, எனக்குள்ள இயேசு நிறைவாக இருக்கிறா. இதை அந்த ஆராதனை முடிஞ்சு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது குறைவான இயேசு அல்ல, நிறைவான இயேசு என்பதை அறிந்து கொள்ள போகின்றீர்கள். கல்யாண வீட்டுக்கு கூப்பிட்டுட்டாங்க. இயேசுவும் அவருடைய சீசர்களும் அவருடைய தாயும் கல்யாண வீட்டுக்கு போயிட்டாங்க. கல்யாண வீட்டில் எல்லாம் தடாபடா நடந்துகிட்டு இருக்குது. திடீர்னு பார்த்தா 2 பந்தி, 3ஆவது பந்தியில் எப்பயும் நடக்கிறது தானே, எல்லாம் நம்ம ஊர்லேயும் நடக்குது தானே, சிக்கன் மட்டன்லாம் நெஞ்சு வரும். 4ஆவது பந்தியில் ஒன்றும் இல்லாமல் அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடும். அந்த யூதருடைய வழக்கு எப்படின்னா, நம்ம எப்படி பாயாசம் போடுவோம், அது மாதிரி திராட்சை ரசத்தை ஒவ்வொரு ஒரு பண்டிகையிலையும் அவங்க என்ன செய்வாங்க, பரிமாறுவாங்க. திடீர்னு பார்த்தா திராட்சை ரசம் குறைவுபட்டு, நமக்கு தெரியும் குறைவுபட்டுருச்சு. குறைவுபட்ட உடனே இயேசு கிறிஸ்து கிட்ட மரியாள் சொல்கிறாங்க, திராட்சை ரசம் குறைவுபட்டதுன்னு. பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். இப்போது இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? எல்லாம் இப்போ கல்யாண வீட்டில் இருக்கிறார். அல்லேலூயா. கல்யாண வீட்டில் இருக்கிற இயேசு இப்போ எங்கே இருக்கிறாரு? சொல்லுங்கள், எனக்குள்ளே இருக்கிறார். அந்த இயேசுவை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ பாருங்க, யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம்
ஹோ ரே ஷாக்காலாபா. கண்கள் திறக்கப்படுவதாக, எங்கள் செவிகள் திறக்கப்படுவதாக. இப்போ பாருங்க, அதற்கு இயேசு 3வது வசனம் பாருங்க. திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார். அதுக்கு பாருங்க, அதற்கு வாசிங்க. அதற்கு இயேசு ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். ஏன் அப்படி சொன்னாரு? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துடைய பிறப்புக்கு அவங்க ஒரு 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 வழிதானே தவிர அவங்க ஆராதனைக்குரியவர்கள் அல்ல. உனக்கும் எனக்கு என்ன சொன்னார்னா, ஒரு இடத்துல குறைவு ஏற்பட்டால் அந்த குறைவு, அந்த பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா, அது எனக்கு தெரியும். இப்போ சொல்கிறாரு அவருடைய. அப்போ அதற்கு இயேசு அப்படி சொன்ன உடனே, என் வேலை இன்னும் வரவில்லை. அடுத்தது சொல்றாரு, அவருடைய தாய் வேலைக்காரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகின்றாரோ அதன்படி புரிஞ்சுக்கிட்டான். அல்லேலூயா, அவர் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். நம்ம இயேசுவின் மூலம் தான் ஜெபிக்கணுமே தவிர மரியாள் மூலமாக ஜெபிக்கணும் எந்த இடத்துலையும் எழுதப்படவில்லை. பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. இப்போ அந்த அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனை, குறைவு இயேசுவுக்கு தெரியும். அல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றாரு, பிதாவாகி தேவன் உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறார். நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஜெபத்தில் கூட சொல்லாமல் இருக்கலாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவை என்ன, உன் குறைவு என்னன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் ஜெபத்தில் நம்ம ரொம்ப அலம்ப, ஆண்டவரே நான் எப்படி இருக்கேன்னு தெரியுமா, நான் எவ்வளோ பிரச்சனையில் இருக்குன்னு தெரியுமா, நான் எவ்வளோ கடனில் இருக்குன்னு தெரியுமா, எவ்வளோ பெரிய வியாதி இருக்குன்னு அப்படின்னு மனிதன் முகத்தை பார்க்குறான். கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். அவருக்கு எல்லாமே தெரியும். கல்யாண வீட்டுக்கு இயேசு நின்றுட்டு இருக்காரு. அவருக்கு தெரியும் இங்கே ஒரு குறைவு ஏற்பட்டிருக்குதுன்னு தெரியும். ஆனால் இயேசு நிறைவானவர். அவர் எங்கே போகின்றாரோ அங்கே குறைவுகள் நிறைவாய் மாறும். நமக்குள்ளே இருக்க இயேசு எப்போயுமே கொடுக்கிற இயேசுவாக வெளிப்படுகிறார். இங்கே ஒரு திருமண வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்ட போது உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, வேலைக்காரர்களை பார்த்து சொல்கிறாரு பாருங்க. யூதர்கள் 7வது வசனம். இயேசு வேலைக்காரர்களை நோக்கி, ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மோண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரர்களிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். 9 வாசிக்கலாம். 9-10 வாசிங்க. அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தியடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. நீரோ நல்ல ரசத்தை இதுவரையும் வைத்திருந்தீரே. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு பந்தியில் சாப்பிட்டவனுக்கு இந்த நல்ல ரசம் கிடைக்கல, 2வது பந்தி சாப்பிட்டவனுக்கும் கிடைக்கல. ஆனால் கடைசி பந்தில் சாப்பிட்டவனுக்கு நீரோ இதுவரைக்கும் நல்ல ரசத்தை வைத்திருந்ததே. இப்போ ஆண்டவர் சொல்லாரு, நம்முடைய வாழ்க்கை ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், உங்களுடைய பிரச்சனை அற்பமாக இருக்கலாம், நீங்கள் பல பாடுகள் வழியாக கூட வரலாம், பல சோதனையில் நீங்கள் வரலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சூப்பர் வாழ்க்கை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இதுவரைக்கும் யாருமே ருசி பார்க்காத மதுரமான திராட்சை ரசத்தை நான் என்ன செய்திருக்கிறேன், வைத்திருக்கிறேன். வேதவசனம் சொல்கிறது, நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. ஆண்டவர் சொல்றாரு, நீ பாடு, பிரச்சனை, வேதனை, கண்ணீர், வியாதி, சோர்வுகள் இப்படியே வாரையா? ஆண்டவர் கலங்காத, அல்லேலூயா, பயப்படாத. உனக்கு நான் இதுவரை நீ பெற்றாத ஒரு புதிய வாழ்வு, புதிய நன்மை, புதிய ஆசீர்வாதத்தை நான் உனக்காக இயேசுவின் நாமத்தால் நான் வைத்திருக்கிறேன்.
கடைசி பந்தில் சாப்பிட்டவங்களுக்கு என்ன டேஸ்ட்டு. பாருங்கள், யோசேப்பு வாழ்க்கையில் இது நடந்துச்சு. யோசேப்பு வாழ்க்கையில் பாடு, பிரச்சனை. சின்ன வயசில் அவனுக்கு ஒரு தரிசனம் கிடைச்சிச்சு. அதுக்கடுத்து பல நாட்களில் அவன் பாடு, பிரச்சனை வழியாக என்ன செஞ்சான், கடந்து வந்தான். ஆனால் அவனுக்காக எகிப்திலே அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ருசி நிறைந்த ஒரு வாழ்வை வச்சிருந்தார். அல்லேலூயா. அவனை பிரைம் மினிஸ்டராய் மாற்றுவதற்காக அவன் பாடு, பிரச்சனை எப்படி வந்துட்டு இருக்கிறான். ஆண்டவர் அவனை உயர்த்துவதற்காகவே ருசி நிறைந்த ஒரு திராட்சை ரசம், மகிமையான ஒரு வாழ்க்கை, மேன்மையான ஒரு வாழ்க்கையை யோசேப்புக்காக வைத்துட்டு காத்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலவேளை ஆண்டவர் சொல்றாரு, நீ வேணா இந்த பாடு, பிரச்சனை வேலை நீ வந்திருக்கலாம், ஆனால் நான் உனக்கு ஒரு ருசி நிறைந்த ஒரு வாழ்வை நான் வைத்திருக்கிறேன், அதை நீ ருசி பார்ப்பாய். அல்லேலூயா. பிரைஸ்லாம். இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் பாருங்கள், குடும்பத்தோடு இருக்கும்போது நல்லா இருந்தான். திடீர்னு யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் பிரச்சனை உண்டாயிருச்சு. இயேசுவின் நாமத்தினால பிரச்சனை உண்டாயிருச்சு. பாருங்கள், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவன் பாடுகள் வழியாக போனான். அவன் மாமனார் ஏமாற்றிட்டான். பிரைஸ்லாம். மாமனார் என்ன செஞ்சிட்டான், ஏமாற்றிட்டான். கடைசி பார்த்தீங்கன்னா 2 பரிவாரங்களுள்ள ருசி நிறைந்த ரசத்தை அங்கே ஆண்டவர் அவனுக்கு வைத்திருந்தார். பிரைஸ்லாம். ஹல்லேலூயா. ருசி நிறைந்த திராட்சை ரசத்தை யாக்கோபுக்கு ஆண்டவர் வைத்திருந்தார். அவன் சொல்ல திரும்பி வரும்போது ராஜாவை போல வரான். ஒரு கோலும் கையுமாய் போன யாக்கோபுக்கு ருசி நிறைந்த திராட்சை ரசம் வைக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவன் யோபு நல்லா இருந்தான். ஆனால் அவனுடைய பயத்தினால, அவனுடைய அவிசுவாசத்தினால அவன் பாருங்கள், அவன் அவிசுவாசத்தினால பிரச்சனைக்குள்ளே போய் அவன் வியாதி, சரீரம் முழுவதும் வியாதி, அவன் பாடுகள் வழியாக வந்துட்டு இருக்கிறான். கடைசி வேத வசனம் சொல்லுங்க, யோபு பாருங்கள், யோபு புஸ்தகம் கடைசி அதிகாரத்தில் அவனுடைய முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை ருசி நிறைந்ததாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதுவரை பெற்றிராத திராட்சை ரசத்தை போல யோபுடைய வாழ்க்கையிலையும் கூட அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் அவனுக்கு வைத்திருந்தார். பாருங்கள், கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். எல்லாம் வலது கதை வைத்துங்க. ஒருவேளை நீ கஷ்டத்தில், பாடுல, பிரச்சனையில் வரலாம். ஆனால் நீரோ இதுவரை நீங்கள் ருசித்திராத ஒரு மதுரமான ஒரு திராட்சை ரசம் போன்ற ஒரு நல் வாழ்வை, யோபுடைய முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருக்கிறது போல இயேசு உன் கூட இருந்து சொல்ல, நான் இருக்கிறேன், ஆகையால் உன் வாழ்க்கை அப்படியாய் மாறும் மகளே, மாறும் மகனே. ஓ ரேஷா காலாபாலாபாலா. சோர்ந்து போக வேண்டாம். அல்லேலூயா. நம்மளாம் கடைசி பந்தி. அல்லேலூயா. நிதானமாக சாப்பிட்டா கடைசி பந்தில் என்ன நடக்குது, தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். யோவான் சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்குது, இந்த அற்புதத்தை செய்து தேவன் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினார். சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். சீசர்கள் நினைஞ்சாங்க, இப்போ ஆண்டவர் சொல்லாரு, நான் உன் வாழ்க்கையில் என் மகிமை வெளிப்படுத்த போகிறேன், நீ என்னிடத்தில் இன்னும் உன் விசுவாசத்தை நீ அதிகரிப்பாய். பிரைஸ்லாம். அப்போ இருக்கிறேன். கல்யாண வீட்டில் இயேசு இருந்தாருன்னா முதல்ல ஆண்டவர் நினைச்சா குறைவை நிறைவாக மாற்றுகிறார். குறைவை நிறைவாக மாற்றுகிறார். குறைவு நிறைவாக மாறுனா முதலாவது நம்முடைய எக்கனாமிக் ஃபைனான்ஸில் இருக்கிற குறைவெல்லாம் நிறைவாக மாற்ற ஆண்டவர் சொல்ல, அவன் கூட இருக்கிறேன், உன் கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன். இங்கே குறைவு ஒன்று ஏற்பட்டுச்சு, நிறைவாக மாற்றிட்டாரு, ருசி நேர்ந்த ஒரு வாழ்க்கை கொடுத்துட்டாரு. இன்னொன்று பாருங்கள், இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கும்போது என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, மார்க்கு சுவிசேஷம் அவன் இருக்கிறேன் என்று சொன்னால் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, 1ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம் முதல் நீங்கள் கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா 26ஆவது வசனம் மைக்கில் வாசித்து கப்பர்நகூமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். அவர் இப்போ இயேசு கல்யாண வீட்டில் இருந்தார். அல்லேலூயா. இப்போ எங்கே போயிட்டாரு, ஜெப ஆலயத்தில் போகிறார். இப்போ இருக்கிறேன், அதை மட்டும் மறந்துடக்கூடாது. இருக்கிறேன். திருமண வீட்டில் குறைவான இடத்துல இயேசு இருந்தார்னா அங்கே நிறைவாகும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள அதே இயேசு தான் நேற்றும் இன்றும்
என்றும் மாறாத சாதாரண தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின இயேசு தான் எனக்குள் இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு தம்முடைய மகிமையை என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார்னு நீங்கள் தான் விசுவாசிக்கணும். பிரைஸ்ல. இப்போ ஜெபாலயத்துக்குள்ளே போகும்போது அங்கே ஒரு பிசாசு பிடிச்சவன் இருக்கிறான். அல்லேலூயா. இயேசு வெளிச்சம், பிசாசு இருள். இப்போ வெளிச்சம் வந்தால் இருள் என்ன தான் ஆகணும்? இப்போ உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற சத்துருடைய போராட்டங்கள் எல்லாம் இயேசு உங்கள் கூட இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா இருள் போன்ற வியாதிகள், இருள் போன்ற பிரச்சனைகள், இருள் போன்ற காரியங்கள் எல்லாம் உங்களை விட்டு நெஞ்சிடும், அல்லறை அடித்து ஓடிடும் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. அல்லறை அடித்து என்ன செஞ்சிடும்? ஓடிவிடும். பாருங்க, ஜெப ஆலயத்தில் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது 23 அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் அசுத்தாவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசனாகி இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவே அப்படின்னு சொல்லி கத்துறான். நீ தேவனுடைய பரிசுத்த. அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதட்டினார். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே இயேசு இருக்கான்னு ஜெப வேலையில் நீங்கள் பிரசங்கத்தை கவனிக்கும் போது உங்களை டைவெர்ட் பண்ணால் நீங்கள் சொல்லணும், எனக்குள்ளே இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. எனக்குள்ளே இயேசு. எந்த செய்வினையோ, எந்த பிள்ளி சுனியமோ, எந்த காரியமோ என்னை என்ன செய்ய முடியாது? சேதப்படுத்த முடியாது. எனக்குள்ளே இயேசு. இப்போ இயேசு ஒரு இடத்துக்கு போது அவன் அலறான், ஐயோ. பிரைஸ்லா. இயேசு இருக்கிற இடத்துல பிசாசு என்ன செய்ய முடியாது? பிசாசு என்ன செய்ய முடியாது? சொல்லுங்கள், உங்கள் வலது கை உங்கள் வலது கரத்தில் உங்கள் வலது கையை தலைமையில் வச்சு சொல்லுங்கள், இயேசு எனக்குள் இருக்கிறார். இயேசு எனக்குள் இருக்கார். ஈஷாபா ராக்காபா. இயேசு எனக்குள் இருக்கிறார். இயேசு எனக்குள் இருக்கிறார். இயேசு இருக்கிற இடத்துல இருள் இருக்க முடியாது. இயேசு இருக்கிற இடத்துல பிசாசு இருக்க முடியாது. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தில் எல்லா பிரச்சனைகள், எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக. கரங்களை தட்டி ரேபா ஷாதா ரூபாலா ஓ ரேகா லாபா தோரே ஹவுதா ரே மா ரேகா லாபா ரேனி மா ஷாக்கா லாபாலா. உடனே ஆண்டவர் சொன்னார், நீ பேசாமல் உன்னை விட்டு புறப்பட்டு போ. பிரைஸ்லா. பிசாசுக்கிட்ட ரொம்ப பேசக்கூடாது. இல்லையா? நீ யார், உன் பேர் என்ன, நீ எங்கேருந்து வந்தேன்னா அது பொய்க்கு பிதாவாக தான் இருக்குது. ஏன்னா பிசாசின் ஆவிகள் இங்கே இருக்கிற மரித்து போனவங்களுடைய ஆவிகள் அல்ல, அது தள்ளப்பட்ட தூதர்கள். அதோடைய ஆவிகள் தான் இங்கே என்ன செஞ்சிட்ருக்குது? கிரியை செய்து கொண்டிருக்குது. அதோடைய காலம் முடிவு வர. அப்போது இங்கே இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார், இயேசு உங்களுக்குள்ளே இருக்கார் நீங்கள் நம்பினீங்கன்னா சத்துரு அலறடித்து ஓடுவான். ரைஸ்லா. உடனே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இயேசு எனக்குள்ளுக்குன்னு சொன்ன உடனே 27 எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன? இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோடு அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறாரே, அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று தங்களுக்குள்ளே ஒருவர் சொல்லி கொண்டாங்க. அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேயா நாடு எங்கும் பிரசித்தமாயிற்று. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லார், நீதிமானுடைய பெயர் புகழ்பெற்று விளங்கும். இயேசுடைய பெயர் புகழ்பெற்று விளங்குன்னா இன்றைக்கி அந்த இயேசு நமக்குள்ளே தான் இருக்கிறார். பிரைஸ்லா. நமக்குள்ளே தான் இயேசு இருக்கிறார். அப்போ இயேசு உங்களுக்குள்ளே இருக்கும்போது உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள், உங்கள் சந்ததி பெயர் புகழ்பெற்று விளங்கும். இயேசுடைய கீர்த்தி புகழ்பெற்று விளங்குனது போல் அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறனால அங்கே நடக்கும். இன்னொன்று நடக்கும், இருள் தன்னால் விலகி ஓடிடும். நீங்கள் ஒன்று விசுவாசிக்கிறேன், எனக்குள்ளே இயேசு இருக்கிறார், எனக்குள்ளே இயேசு இருக்கிறார், எனக்குள்ளே இயேசு இருக்கிறார், எனக்குள்ளே இயேசு இருக்கிறார் நம்பணும். பாருங்கள், இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருந்தால் நான் என்னெல்லாம் நடக்கும் பார்த்தீங்கன்னா, மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். இப்போ இயேசு இப்போ ஃபஸ்ட்டு கல்யாண வீட்டில் குறைவு ஏற்பட்டது. இயேசு எதை கொடுத்தார்? நிறைவே கொடுத்தார். பிரைஸ்லா. ஜெப ஆலயத்தில் பிசாசு பிடித்தவன் இருந்தான், அவனுக்கு இயேசு எதை கொடுத்தார்? விடுதலையை கொடுத்தார். ஆண்டவராக இயேசு எப்போதுமே கொடுக்கிறவர். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இயேசு உங்களுக்கு நல்வாழ்வை கொடுக்கிறவர், உங்களுக்கு பலனை கொடுக்கிறவர், உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறவர், உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். பிசாசுக்கு ஒரு விடுதலை, பிசாசு பிடித்த ஒரு மனுஷனுக்கு என்ன கொடுத்தாரு? ஆண்டவர் விடுதலையை கொடுத்துட்டார். இப்போ பாருங்கள், இன்னொன்று இயேசு நமக்குள்ள தான் நம்ம என்ன நடக்கும் பாருங்கள். 4ஆவது அதிகாரத்தில் பிரைஸ் 4ஆவது அதிகாரம் 23ஆவது வசனம்.
4:23 மைக்கில் பின்பு வாசித்தா. இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித கவனிங்கள். இயேசு ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒன்று நடக்குது. ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். சகல வியாதியும் சகல நோய்களும், அது சரீரம் வயதாகனால வருகிற பலவீனமாக இருந்தாலும் என்ன வியாதியாக இருந்தாலும் எல்லா நோயையும் இயேசு என்ன செஞ்சார்? சுகமாக்கினார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த இயேசு தான் நமக்குள்ளே இருக்காருன்னா நம்ம ஏன் வியாதியோடு இருக்கணும்? நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. விசுவாசிக்கவனுக்கு எல்லாம் விசுவாசித்த தேவ மகிமையை. அப்போ மகிமை வெளிப்படணும்னா நீங்கள் அவர் சொல்கிறத விசுவாசிக்கணும். அந்த திருமண வீட்டில் வேலைக்காரங்க கேள்வி கேட்டிருக்கலாம், ஆண்டவரே தண்ணியை கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்கான்னு கொடுக்க சொல்கிறீங்களே, அங்கே தேவையானது திராட்சரசம், நீங்கள் தண்ணி கொடுக்குறீங்களான்னு கேள்வி என்ன செய்யலை? இதாங்க விசுவாசம். அல்லேலூயா. நம்ம விசுவாசம் என்பது உலக பார்வையில் அது ஒரு கண்மூடித்தனமாக தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் விசுவாசம் என்பது கீழ்ப்படியணும். அப்படியே வசனத்துக்கு என்ன செய்யணும்? அப்படியே விசுவாசிக்கவனுக்கு எல்லாம் கூடணும், அப்படியே நம்பணும். விசுவாச தேவ மகிமையே. இப்போ சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் இயேசு என்ன செஞ்சார்? சரி அல்லங்க, அவர் 3 ஆண்டு ஊழியம் செய்த போது தான் 1வது நூற்றாண்டில் தான் செஞ்சார். இப்போ எபிரேயரில் ஒரு வசனம் வாசித்தோம், அவர் நேற்றும் இன்றும். இன்றைக்கி எங்கே இருக்கார்? எனக்குள்ளே மட்டும் இருக்காரா? உங்களுக்குள்ளே மட்டும் இருக்காரா? உங்களுக்குள்ளே இயேசு இருக்காரா? அப்போ நம்ம ஏன் இந்த வசனத்தை விசுவாசிக்கூடாது? நம்முடைய மனதை மாற்ற வேண்டும். அல்லேலூயா. நம்ம மனதில் தான் இப்போ பிரச்சனை இருக்குது. ஆண்டவர் நம்மளை குணமாக்க வல்லவர், நம்முடைய ஆயுஷ் நாட்களை பூர்ணப்படுத்த வல்லவர், நம்முடைய குறைவை நிறைவாக மாற்ற அவர் வல்லவர். ஆனால் நம்ம மனது என்ன செய்ய மாட்டேங்குது? ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. அல்லேலூயா. இயேசுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலே சுகம் உண்டாகுமானா அந்த இயேசு, மகிமையின் இயேசு உங்களுக்குள் எனக்குள் இருக்கிறார். அப்படி என்றால் நாம் வியாதியோடு இந்த பூமியில் வாழும்படி நாம் அழைக்கப்படவில்லை. தரித்திரமாய் வாழும்படி தேவன் நம்மளை அழைக்கவில்லை. குறைவாய் வாழும்படி தேவன் நம்ம என்ன செய்யலை? அழைக்கவில்லை. அப்போ நம்ம ஏன் விசுவாசிக்கக்கூடாது? இல்லை, உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்குள் இருக்கிற இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்களுக்குள் இருக்கிற இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவை நிறைவாக மாற்றுவார். இங்கே வேத வசனம் சொல்லுகிறது, சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் இயேசு என்ன செஞ்சாரா? நீக்கினார். பிரைஸ் தி லார்ட். இப்போ பாருங்கள், அடுத்த வருஷம் 24, அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகி, அப்படின்னா என்ன தெரியுமா? பைத்தியம், சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரர்கள், நடக்க முடியாதவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். யாரையும் சுகமாக்காம ஆண்டவர் அனுப்பலை. அல்லேலூயா. கல்யாண வீட்டுக்கு போனால் நிறைவு, ஜவாலயத்துக்கு வந்தால் அசுதாவிலேருந்து விடுதலை. அல்லேலூயா. பாருங்க, அவர் பிரசங்கம் பண்ணிட்டார்னா வியாதியாக வந்தால் அந்த கூட்டத்தில் எத்தனை பேர் வியாதியாக இருக்காங்களோ அத்தனை பேர்த்தையும் சுகமாக்கி அனுப்பின அதே இயேசு உங்களுக்குள் எனக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் சுகம் நடக்கலன்னு தெரியுமா? நாம் விசுவாசிப்பதில்லை. டிஎல் ஆஸ்பானுடைய மீட்டிங்கில் மதுரைக்கு அவர் வந்தபோது நிறைய இந்துக்கள் சுகமானார்கள், தேவனை அறிந்தவர்கள் அதிகமாக சுகமாகலை. இல்லையா? ஏன் தெரியுமா? அவங்க அப்படியே விசுவாசித்தாங்க ஆண்டவரை. அவர் கையை வச்சானா கண்டிப்பாக நான் சுகமாகிடுவேன். அந்த 12 வருடமுள்ள பெண்ணுக்கு நல்ல அவளுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு. இயேசுவின் வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டால் நான் நினைஞ்சிருவேன். டிஎல் ஆஸ்பான் வந்தபோது
மதுரையில் இருக்கிற ஜிஹெச்சில் இருக்கிறவங்கெல்லாம் சுகமானாங்க. அல்லேலூயா. இப்போ டீல ஆஸ்பான்குள்ள இருந்த இயேசு தான் எனக்குள்ளும் இருக்கிறார், உங்களுக்குள்ளும். இப்போ அடுத்தவனுக்கு கூட சுகம் வேணாமோ, நான் என்ன செய்யணும், நீங்கள் என்ன செய்யணும், சுகமாக இருக்கணும். அல்லேலூயா. அந்த இயேசு உங்கள் குறைவை நிறைவாய் மாற்றுவா, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுகிற அசுத்த வல்லமைகளை விலக்கி மாற்றுவா, அவிசுவாசத்தை எடுத்து போடுவா, உங்கள் வியாதியை எல்லா வியாதியும் நீக்குவார். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவரே பெரிய வியாதியை மட்டும் நீக்கி விடுங்க, மிச்ச வியாதியை நான் நெஞ்சுக்கிறேன், பார்த்துக்கிறேன். இல்லையா? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்கிறான், வியாதிக்கா ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், இல்லையா நண்பனை ஆக்கிட்டு நம்ம கூட என்ன செஞ்சுக்கணும், நண்பனா என்ன செஞ்சுக்கணுமா, வியாதியா அப்படியே பராமரிச்சுட்டு. இல்லைங்க, வியாதியை மேல் நம்ம எதிர்த்து நிற்க வேண்டும், வறுமையை எதிர்த்து நிற்க வேண்டும், குறைவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா தேவன் தம்ம ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய எல்லா குறைவுகளையும் கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அப்போ எனக்குள் இயேசு இருக்கிறார், இந்த அந்த விசுவாசம் நமக்கு இல்லை. இயேசு இருந்தார்னா என்ன பண்ணுறாராம், சகல வியாதியும் சகல நோய்களையும் என்ன செய்வார், நீக்குவார். அப்போ என்ன செய்யறது, விசுவாசம் எப்படி வரும், இந்த வசனத்தை கேட்க கேட்க தான் விசுவாசம் வரும். அப்போ நீங்கள் என்ன செய்ய, இந்த விசுவாசத்தை வளர்த்துக்கணும். ஆண்டவர் எனக்குள்ளே இயேசு இருக்கிறா, எனக்குள்ளே இயேசு இருக்கிறா. அது உங்களுக்கே நீங்கள் பயிற்சி பண்ணி பார்க்கணும். உங்கள் வலது கையை உங்கள் தலைமை வச்சு, ஆண்டவர் எனக்குள்ள இயேசுவே என்னை குணமாக்குங்க, என் பிள்ளைங்களை என்ன செய்யுங்க, குணமாக்குங்க, என் கணவரை குணமாக்குங்க, என் மனைவியை குணமாக்குங்க, என் உடம்பிறந்தவங்களை குணமாக்குங்க, எங்கள் சபைக்கு வர்றவங்களை என்ன செய்யுங்க, குணமாக்குங்க. இயேசு எனக்குள்ள இருக்கிறார், இயேசு எனக்குள்ள இருக்கிறார், அவங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு விசுவாசிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதம் செய்வார். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கே பிசாசு பிடிச்சவங்க வந்தாங்களாம் பாருங்க. இன்னொன்று பாருங்க, இந்த வியாதி எப்படிப்பட்டதுன்னா வேதனை நிறைந்தது. வியாதி கொடுமையானது. பார்த்தீங்களா, வியாதியை குறித்து என்ன சொல்கிறது பைபிள் சொல்கிறது, அது வேதனை நிறைந்தது. அப்போ வேதனையை கொடுக்க தேவன் நமக்காக கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை. அந்த வேதனை அவர் மாற்றிட்டு நமக்கு சுகத்தை கொடுக்க தான் இயேசு நமக்காக மரித்திருக்கிறார். அப்போ வேதனை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன். அதுக்காக நம்ம டாக்டர்ஸ் கொடுக்குற மாத்திரை மருந்துலாம் வேண்டான்னு சொல்லல. எப்படின்னா அந்த மாத்திரை மருந்து கூட நம்மளை என்ன செய்கிறது, சுகமாக்குறது. நாம் இந்த பூமியில் நல்வாழ்வை என்ன செய்யணும், வாழணும். அதுக்கு தான் ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து பல மாத்திரைகளை கண்டுபிடிக்க வச்சு டாக்டர்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. உண்மையான டாக்டர் சொல்ல வரேன், நாம் வாழ்வதற்காக சப்போர்ட் பண்ணுற அனைத்து காரியம் தேவனால் படைக்கப்பட்டது. பிசாசு எப்படி தான் திருடவும் கொல்லவும் அழிக்க, அவன் அற்ப ஆயுசிலேயே இவனை கொண்டு போயிடணும், வியாதியை கொடுத்து இவனை என்ன செஞ்சிடணும், கொஞ்சம் வருஷத்தில் என்ன செஞ்சிடணும், கொண்டு போயிடணும், விடக்கூடாது. அல்லேலூயா, பிரேஸ்லா. என் ஆயுஷ் நாட்களை கர்த்தர் என்ன செய்வார், பூர்ணப்படுத்துவார். நீ பசுமை புஷ்டியாக இருப்பாய், கடைசி வரை நான் நல்லா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் விரும்பணும். ஏன்னா உங்களுக்குள்ள கடைசி வரை யார் இருக்கிறா, உள்ள இயேசு இருக்கிறார். சொல்லுங்க இயேசு எனக்குள்ள இருக்கிறா. கடைசி வரை என் கூட பார்த்து என்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, இருக்கிறேன் இருக்கிறேன் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஓ ஷாக்காலாபாலாபா ரெக்காபாலாபா ஷாக்காபாலா. கடைசி வரை ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன்டா மகனே, மகனே மகளே, உன் கூட நான் என்ன செய்கிறேன், இருக்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணுற விசுவாசிக்க, ஆண்டவரே நீங்கள் என் கூட இருக்கிறீங்கன்னா, நீங்கள் அன்னைக்கு என்ன அற்புதம் பண்ணீங்க, நேற்று 1ஆவது நூற்றாண்டில் நீங்கள் செஞ்ச அற்புதம் வேதத்தில் எழுதியிருக்குது, இன்று எனக்குள்ள நீங்கள் இருக்கிறீங்க. அல்லேலூயா. எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க, என்னை குணமாக்குங்க, என் குறைவை நிறைவாக மாற்றுங்க, என் அவிசுவாசங்களை, என்னோட பயத்தை, பிசாசு கொண்டு வருகிற எல்லா பொய்களை எல்லாம் அலறி அடித்து வெளியே விரட்டுங்க ஆண்டவரை. எனக்குள் இருக்கிறவர் உலகத்திற்கு உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். பார்த்தீங்கன்னா இப்படி பிசாசு ஆண்டவர் விரட்டின உடனே பைத்தியம் பிடிச்சவங்க சரியாயிட்டாங்க, திமிர்வாதக்காரங்கெல்லாம் சரியாயிட்டாங்க. இயேசு இடத்துல வந்த ஒரு வியாதிஸ்தனையும் ஆண்டவர் குணமாக்காமல் அனுப்பலை. அல்லேலூயா. அப்போ நம்ம சபை ஆராதனைக்கு ஏன் வரணும்னா, நம்ம விசுவாசத்தோடு வரணும். ஆண்டவரே இன்றைக்கி நான் போகிறேன், நான் பிரச்சனையோடு போகிறேன், ஆனால் நான் பிரச்சனையோடு திரும்பி வரமாட்டேன். அல்லேலூயா. என் பிரச்சனையை போக்குற இயேசு
சபையில் நான் பார்க்கிறேன், எனக்குள்ளே நான் பார்க்கிறேன். பாருங்க, இப்போ என்ன நடந்துச்சு பாருங்கள். இப்படி நம்ம விசுவாசிப்போமானால் நம்முடைய குடும்பம், நம்முடைய உறவினர்கள், நாம் இருக்கிற பட்டணம், நம்ம இருக்கிற மாவட்டம் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுமா? அல்லேலூயா. இப்போ நமக்கு முதலாக ஒரு மகிமை என்ன செய்யணும்? அற்புதம் நடக்கணும். அதுக்கு யார் தான் விசுவாசிக்கணும்? யார் தான் பொறுப்பு? நீங்கள் தான் பொறுப்பு. அல்லேலூயா. நான் தான் பொறுப்பு. விசுவாசிக்கவனுக்கு எல்லாம் கூடும். இப்போ பாருங்கள், 25வது வசனத்தை வாசிங்க. கலிலேயாவிலும் தெக்கப்போலியாவிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர்கிட்ட வந்த ஒரு வியாதிஸ்தனையும் இயேசு கிறிஸ்து குணமாக்காமல் அனுப்பலை. இப்போ எல்லாத்தையும் குணமாக்கி அனுப்பிட்டாரா? குணமாக்கி அனுப்பினா என்ன நடந்துச்சு தெரியுமா? இவங்க போய் எல்லாம் அவங்க சொந்தம் பந்தம் உறவினர்கள் எல்லாத்துட்டும் போய் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? இயேசு என்னை குணமாக்கினார், இயேசு என்னை வாழ வைத்தார், இயேசு என் குறைவுகளை மாற்றினார், இயேசு எனக்குள்ள இந்த பிசாசை விரட்டினார், இயேசு எனக்கு நன்மை செய்தார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் நானும் இதை விரும்பணும். அல்லேலூயா. நான் என்னை சாட்சியாக நிறுத்துங்க ஆண்டவரே. ஒரு வைராக்கியத்தை நீங்கள் என்ன செய்யணும்? உருவாக்கணும். ஆண்டவரே, என்னை என் குடும்பத்தை நாங்கள் போய் சொல்லணும். ஆண்டவரே, இயேசு எங்களுக்கு அற்புதம் செஞ்சார், இயேசு எனக்கு வேலை கொடுத்தா, இயேசு எனக்கு வருமானத்தை கொடுத்தா, இயேசு என்னோட கடனை தீர்த்தா, இயேசு எனக்கு நன்மை செய்கிறார், எனக்கு இத்தனை வருஷமாக இந்த வியாதியில் இருந்தேன், ஆண்டவர் என்னை குணமாக்கி விட்டார். இது போய் அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து, அற்புதம் செய்கிற இயேசு கிறிஸ்து, என் குறைவை நிறைவாய் மாற்ற இயேசு, பிசாசை விரட்டுகிற இயேசு எனக்குள்ளே தான் இருக்கிறார். பாருங்க, மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம். இப்போ பாருங்க, முதல்ல நம்ம இயேசு கல்யாண வீட்டுக்கு போனாரா? ரெண்டாவது ஜெப ஆலயத்துக்கு வந்தாரா? மூணாவது உபதேசம் பண்ணாரா? ரோட்டில் நடக்குது அதெல்லாம். அங்கே என்ன செய்றாங்க? எல்லாரும் சுகமாகறாங்க. அப்போ உங்களுக்குள்ளே, நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் இயேசு இருக்கிறார், வெளியே போனாலும் இயேசு இருக்கிறார், நீங்கள் கடைக்கு போனாலும் இயேசு இருக்கிறார், ஸ்கூலுக்கு போனாலும் காலேஜுக்கு போனாலும் வேலை ஸ்தலத்துக்கு போனாலும் இயேசு இருக்கிறார், சபைக்குள் வந்தாலும் இயேசு இருக்கிறார். இப்போது இயேசு கிறிஸ்து பேதுருடைய மாமி வீட்டுக்கு போகிறார். இப்ப பாருங்க, வாசிக்கலாம். உடனே அவர்கள் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் யோவானோடும் கூட சீமோன் அந்திரேயா என்பவர்களுடைய வீட்டில் பிரவேசித்தார். இப்ப இயேசு எங்க போறாரோ அங்கே அவர் நிறைவாக போறாரா, குறைவாக போகிறாரா? நிறைவா போறார். அப்படி போறாரு. அல்லேலூயா. எப்படி போறாரு? அப்படி குறைவா போல நிறைவா போ. அங்க குறைவு, வியாதி என்பது குறைவு, பற்றாக்குறை குறைவு, பிசாசு என்பது குறைவு, இருள். இப்போ இயேசு இப்படி உள்ளே போயிட்டு இருக்காரு. உள்ளே போன உடனே என்ன செஞ்சிருது? மாற்றம் நடந்துருது. அல்லேலூயா. அப்போ நம்ம இந்த இப்படிப்பட்ட வாழ்வை நம்ம விரும்பக்கூடாது? அல்லேலூயா. இயேசு எனக்குள்ள இருக்கிறார். இப்போ யார் வீட்டுக்கு போகிறாரு? பேதுரு மாமி வீட்டுக்கு போகிறாரு. அங்கே பார்த்தா பேதுருடைய அத்தை காய்ச்சலோடு இருக்காங்க, கொடுமையான காய்ச்சல். பிரேஸ்லா. உடனே என்ன பண்ணுறாங்க? அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தால் உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு, அல்லேலூயா. ஏன்னா இயேசு இப்போ யார் கூட வந்துட்டு வர்றாரு? பேதுரு கூட வர்றாரு, யாக்கோபு கூட வந்துட்டு இருக்காரு, யூதா கூட வந்துட்டு இருக்காரு. உடனே சொல்கிறாங்க, இயேசுவே காய்ச்சலாக இருக்கிறாங்க, இயேசுவே நீங்கள் இருக்கிறீங்க. ஏன் ஃபோக்கஸ் பண்ணாங்க சீசர்கள்? சீசருக்கு தெரிஞ்சிச்சு, இயேசு வந்தானா வியாதி ஓடிரும், இயேசு வந்தானா குறைவு நிறைவாய் மாறிடும், இயேசு வந்தாருன்னா அசுத்த ஆவிகள் ஓடிரும், இயேசு எங்கே போனாலும் நன்மை தான் செய்வார், அந்த இயேசு இங்கே இருக்கிறாரு, ஆகையால் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம். அல்லேலூயா. இப்போ நீங்கள் எங்கே அனௌன்ஸ் பண்ணுவீங்க? அதான் இப்போ நீங்கள் பேதுரு இயேசு இருந்தார், உடனே பேதுரு சொல்றாரு, இயேசுவே எங்கள் மாமி என்ன செஞ்சுருக்காங்க, ஜுரமாக இருக்காங்க. நீங்கள் எப்படி அனௌன்ஸ் பண்ணுவீங்க? எப்படி அறிவிப்பீங்க? எப்படி பார்த்து பேசுவீங்க?
இப்போ இயேசுவை பார்த்து எப்படி பேசுவீங்க சொல்லுங்க? இப்போ சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற இயேசுவே இந்த பிரச்சனையை நான் என்ன செய்கிறேன் சொல்கிறேன். இப்போ எங்கே இருக்கார் இயேசு? அப்போது பேதுரு இயேசு எடுத்து சொன்னோன்னு என்னன்னு தெரியுமா? பாருங்க, அடுத்த வருஷம் சொல்லு. அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு, அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்களோ என்னிடத்தில் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். அப்படி சொன்ன இயேசு எங்கே இருக்கிறாரு? ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் ஆண்டவர் இயேசுவே, இப்போ எவ்வளோ பெரிய குட் நியூஸ் நமக்கு. எப்படிப்பட்ட இயேசு நமக்குள்ளே என்ன செய்யாரு இருக்கிறாரு. மனசில் இல்லை, மனசில் இருந்தாண்டா நம்ம அவர் போயிடுவார். ஹல்லேலூயா. எங்கே தான் இருக்கார் இயேசு? நம்முடைய ஆவியில். ஆவி தான் ரட்சிக்கப்பட்டிருக்குது. அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் யார்கிட்ட பேசலாம்? உங்களுக்குள்ளுக்கு இயேசு இடத்த சொன்னால் என்ன செய்வார்? இயேசு அந்த பேதுரு மாமி கிட்ட போவார். ஹல்லேலூயா. இயேசு இடத்துல நீங்கள் சொன்னீங்கன்னா பிரச்சனை கிட்ட இயேசு போவார். ஹல்லேலூயா. வியாதி கிட்ட இயேசு போவார். குறைவு கிட்ட இயேசு போவார். பிசாசோட போராட்டத்துக்கிட்ட இயேசு போவார். அவரை அனுப்பி விட்டுருங்க. ஹல்லேலூயா. இந்த ஜெயபிரகாஷ் அவரை அனுப்பிவிடுங்க. சொல்லுங்கள், எனக்குள்ள இயேசு இருக்கிறாரு. இனி நான் சாதாரண ஆள் கிடையாது. சொல்லுங்க, நான் சாதாரண ஆள் கிடையாது. எதுவாக இருந்தாலும் நான் இயேசுவோட சொல்லும்போது இயேசு அந்த பிரச்சனையை சந்திக்க கிட்ட போவார். ஹல்லேலூயா. அந்த வியாதியை பார்க்க கிட்ட போவார். ஹல்லேலூயா. இயேசு கிட்ட போய், அதுக்கு முன்னாடி பாங்க அந்த அவங்க வீட்டில் பேதுரு இருந்திருப்பாங்க. பேதுரு மனைவி பேர் என்னன்னு தெரியல. அவன் மனைவி இருந்திருப்பாங்க, பிள்ளைங்கள்லாம் இருந்திருப்பாங்க. எல்லோரும் கிட்ட போயிருப்பாங்க. அம்மா, பாட்டி, அம்மா எப்படி இருக்கீங்க, எப்படி சரியாக போச்சா, எல்லோரும் போவாங்க. ஆனால் இயேசு கிட்ட போனால் ஒரு டிஃப்ரெண்ட். ஹல்லேலூயா. நம்ம அநேக பேர் அவங்க வீட்டில் இருந்திருப்பாங்க. 2 நாளோ 3 நாளோ காய்ச்சல் தெரியல, எல்லாம் கவனிச்சிருப்பாங்க. பிரைஸ்லா, எல்லாம் கவனிச்சிருப்பாங்க. ஆனால் சுகம் கிடைக்கல. ஆனால் இயேசு கிட்ட போன உடனே சுகம். ஹல்லேலூயா. உடனே பாருங்க, அவங்க நல்ல சமையல் பண்ணுவாங்க போல். அம்மா உடனே யார் வந்திருக்கா? இயேசு வந்திருக்கா. விடு. உடனே டக்குன்னு பாத்திரத்தை கழுவி அதை பண்ணி மட்டன் வாங்கி வந்து சமையல் பண்ணி உடனே இயேசுக்கு என்ன செஞ்சாங்க? பணிவிட செஞ்சாங்க. ஹல்லேலூயா. உங்களை மாதிரி யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்லா சமையல் பண்ணுவீங்க. இல்லை, சுறுசுறுப்பாக பண்ணுவீங்க. அம்மே உடனே என்ன பாருங்க, இந்த சுறுசுறுப்பாக இருக்கிறவங்களை கண்டுபிடிச்சிடலாம். அவங்க எங்கே போனாலும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அவங்களால வேலை செய்யாமல் இருக்க முடியும். அப்போ அந்த பேதுரு மாமி நல்ல மாமி. ஹல்லேலூயா. பரலோகத்தில் போய் அவங்கள போய் பார்க்கலாம். பிரைஸ்லா. இயேசு கிட்ட அதுவரை எத்தனையோ பேர் கிட்ட போனாங்க, சுகம் கிடைக்கல. பிரைஸ்லா. ஆனால் இயேசு கிட்ட போன உடனே சுகம் கிடைச்சிருச்சு. அந்த அம்மாவுக்கு பாருங்க, சரி சுகம் உடனே கிடைச்சிச்சு. இயேசு அப்படி செய்யல, உடனே பணிவிட செய்தா. உடனே யார் உடனே ஹீலிங் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு என்கிட்ட வந்தார்னா எனக்குள்ளே இருக்கிறாரு. இயேசு என்னை தொட்டார்னா நான் அவருக்காக எழும்பி விடுவேன். அவருக்காக வாழ தீர்மானித்து விடுவேன். அந்த இயேசு எனக்குள்ள இருக்கிறார். அந்த இயேசு எனக்குள்ள இருக்கிறார். அந்த இயேசு எனக்குள்ள இருக்கிறார். ஹோ ஷாக்கா பாலா பாலா. க்ளோரி டு ஜீசஸ். நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ நமக்கு ஏன் நடக்கலை? விசுவாசம் இல்லை, அவ்வளோதான். நமக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. ஹல்லேலூயா. இப்போ இயேசு கிட்ட போகும்போது நம்மளும் விசுவாசித்து நம்ம பிள்ளைங்களுக்கு காய்ச்சலோ விளைவிடமா பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. எனக்குள்ளே இயேசு இருக்கிறார். இப்போ நான் உங்களுக்காக என்ன செய்கிறேன்? ஜெபிக்கிறேன். நீங்கள் சுகமாகிடுவீங்க. ஹல்லேலூயா. இன்னும் அதே 1வது மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் 40வது வசனம் வாசிக்கங்க. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்னவுடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. பிரைஸ் காட். அல்லேலூயா. இப்போ பேதுரு மாமியை விட்டு இயேசு எங்கே இருக்கிறார்? இப்போது இயேசு ஊழியம் பாதையில் திடீர்னு ஒரு குஷ்டம் நிறைந்த ஒரு மனிதன் வருகிறான். இப்போது அவன் சொல்கிறான், ஆண்டவரே, ஏன்னா குஷ்டம் அங்கே புறக்கணிக்கப்பட்டது யூதர்கள் மத்தியில். அவங்களை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? தொட மாட்டாங்க. ஆனால் அவன் சொல்கிறான், ஆண்டவரே, உங்களுக்கு சுத்தமான என்னை சுத்தமாக்க. இப்போது இயேசு பேதுரு மாமி கிட்ட போனால் காய்ச்சல் ஓடுது. இயேசு குஷ்டரோகியை தொட்டா குஷ்டம் ஓடுகிறது. ஹல்லேலூயா.
பாங்க மருந்து இன்னைக்கு கூட மருந்து கிடையாதுங்க. ஆனால் மருந்தே கிடைக்காட்டாலும், மருந்தே கண்டுபிடிக்க முடியாட்டாலும் சுகமாக்குற இயேசு நமக்குள்ளே தான் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த இயேசு நம்மளை வாழ வைப்பார், நம்முடைய ஆயுஷ் நாட்களை பூர்ணப்படுத்துவார், நம்முடைய குறைவை நிறைவாக மாற்றுவார். அதான் ஆண்டவர் சொன்னார், நான் உன் கூடயே இருக்கிறேன், உன் மூலமாக உன்னையும் சுகமாக்குவேன், உன் குடும்பத்தினை சுகமாக்குவேன், உன் மூலமாக உன் நண்பர்களை தொடுவேன், உன் மூலமாக உறவினர்களை தொடுவேன், நான் உன் மூலமாக மகிமைப்பட நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. எழுந்து நிற்போமா. க்ளோரி டு ஜீசஸ். எனக்குள் இயேசு இருக்கிறா. அப்படி சொல்லிக்கிட்டே இருங்க. 2 நிமிஷம் சொல்லுங்கள். எனக்குள் இயேசு இருக்கிறா, 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 எனக்குள் இயேசு இருக்கிறா. கல்யாண வீட்டுக்கு போனால் இயேசு அற்புதத்தை செய்கிறா. ஜெப ஆலயத்துக்கு வந்தால் இயேசு அற்புதம் செய்கிறா. ஆனால் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தால் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்குகிற இயேசு எனக்குள்ளே தான் இருக்கிறார். ஒருவனையும் அவர் வெறுமையாக என்ன செய்வதில்லை, அனுப்புவது இல்லைங்க. எவ்வளோ பெரிய குட் நியூஸ். நம்ம எங்க வியாதியோடு இருக்கணும், அன்றைக்கி விடக்கூடாது. அல்லேலூயா. எங்கே இருக்கார் இயேசு? அல்லேலூயா. உங்களுக்குள்ளே தான் இருக்கார் இயேசு. நீங்கள் மட்டும் விசுவாசித்தீங்கன்னா அப்படியே உங்கள் சரீரம் வாழ வயதின் சரீரமாய் மாறிவிடும். உடனே அற்புதம் நடக்கும். உடனே குஷ்டம். நீங்கள் என்ன நடந்துச்சு? குஷ்டரோகி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? குஷ்டரோகியை பார்க்கவே இல்லையா? பாருங்கள், உண்மையாக கொடுமையாக இருக்கும். நான் கடைசி அந்த குஷ்டரோகத்துடைய கடைசி ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அப்படி இந்த சதையெல்லாம் அப்படி உருகிரும். நான் குஷ்டரோகி மத்திலெல்லாம் ஊழியம் செஞ்சுருக்கிறேன். கோயம்புத்தூரில் நான் வேலை பார்க்கும்போது எவரி சண்டே குஷ்டரோகிக்கிட்ட அவங்கள யாரும் தொட மாட்டாங்க. நாங்கள் போனோன்னா அவங்க அப்படியே சந்தோஷப்படுவாங்க. என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி, என் பிள்ளைங்களாம் ஒதுக்கிட்டாங்க. ஆனால் நீங்கள் நேசிக்கிறீங்க, நீங்கள் எங்களை தொடுறீங்க, நீங்கள் தொடாதீங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு. அப்போது அந்த நேரத்தில் இங்கே அதுக்கடுத்து ராஜபாளையத்தில் இப்போ இல்லை, அப்போது ராஜபாளையத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி குஷ்டரோகம் தனியாக இருந்துச்சு வார்டு. அங்கே நான் போகும்போது கடைசி ஸ்டேஜ் அது அப்படி எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? சரீரெல்லாம் உருகிரும், அப்படியே கை கால் அப்படியே உருகி போயிடும். அல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்ட மனிதனையும் நேசிக்கிற இயேசு நமக்குள்ளே தான் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ளே இயேசு இருக்கிறார். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் குணமாக்குற இயேசு எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பாடலில் நீங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட சோதனையில் நீங்கள் வந்தாலும் ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். உங்களுடைய சோதனையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர இயேசுவால் முடியும். அல்லேலூயா. இயேசு உங்களை வாழ வைக்க முடியும். இயேசு உங்கள் பேரை பெருமைப்படுத்த முடியும். இயேசு உங்கள் குடும்பத்தை தலைக்க வைக்க முடியும். அந்த இயேசு எனக்குள் இருக்கிறார். எங்கள் சபைக்குள் இயேசு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லார். அப்போ திருமண வீட்டில் போய் என்ன சொல்லியிருப்பார்? இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஜெப ஆலயத்தில் போய் இருக்கிறேன். தெருவில் உபதேசம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் கூட அவங்க கூட வியாதிஸ்தர்களை பார்த்த உடனே இருக்கிறேன், குஷ்டரோகியை பார்த்த உடனே இருக்கிறேன். இப்போ நீங்களும் என்ன உங்களுக்குள்ளுக்கு ஏசு என்ன சொல்ல தெரியுமா? மகனே மகளே, நீ ஏன் பயப்படுற? இருக்கிறேன். நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவன். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதாவே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு நன்றி. என் கூட நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்போ இருக்கிறேன்னு சொன்னீங்களே, எங்களுக்கு உதவி செய்யும்படி இருக்கிறீங்க, எங்களை பலப்படுத்துவதற்காக இருக்கிறீங்க, எங்களுக்கு நன்மை செய்வதற்காக இருக்கிறீங்க, எங்களுடைய குறைவெல்லாம் நிறைவாய் மாற்றுவதற்காக இருக்கிறீங்க, எங்களுடைய ஆயுஷ் நாட்களை பூர்ணப்படுத்துவதற்காக இருக்கிறீங்க. இயேசுவே, உமக்கு கோடி நன்றி. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு கோடி நன்றி, 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 நன்றி ராஜா. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். சர்வவல்லமை தகப்பனே, இந்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீங்கள் பேசின இந்த விசுவாச வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் இதில் பயிற்சி பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் வியாதியோடு, குறைவோடு, பிரச்சனையோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரே. நாங்கள் இந்த பூமியில் நல்வாழ்வு வாழவும், சுகத்தை அனுபவிக்கவும், பரிபூர்ணத்தை அனுபவிக்கவும், நன்மையை அனுபவிக்கவும், அந்த வெற்றியை அனுபவிக்கவும், ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கவும், நீடித்த நாட்களை அனுபவிக்கவும் எங்கள் கூட நீங்கள் இருக்கிறீங்க. உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்னு சொன்னவரே, என் சபை மக்களை நான் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். அவன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன்.
பிள்ளைங்களை எல்லாத்தையும் ஆஸ்வதிக்கிறேன், உங்கள் பொருளாதாரத்தை ஆஸ்வதிக்கிறேன், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நான் ஆஸ்வதிக்கிறேன். இருக்கிறேன் என்ற வாக்கு தத்துவம் எங்கள் வாழ்க்கையிலே பலிக்கட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். சோத்திரம் சோத்திரம்.